ஸ்ரீதர், கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நடா புயலை எதிர்கொள்ளும் வகையில் அங்கு எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகளை பற்றி விரிவாக சொல்லுங்க. இந்த வங்கக்கடலில் ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு என்பது நேற்று புயலாக மாறியது. அதற்கு ஓமன் நாட்டை சேர்ந்த பெயரும் குறிப்பாக நடா புயல் என்ற பெயர் வைக்கப்பட்டது. வானிலை ஆய்வு மையம் நேற்று 2 மணி அளவுக்கு துறைமுகத்தில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு மட்டுமே ஏற்றப்பட்டது. வங்கக்கடலிலே இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது வலுவிழந்து சென்றுவிடும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் திடீரென தற்போது வானிலை மையம் கடலூர் துறைமுக அலுவலகத்திற்கு 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. இந்த 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு என்பது இந்த துறைமுகத்துக்கு அருகாமையில் இந்த புயல் கரையை கடக்கலாம் என்பதற்காக எச்சரிக்கை செய்யும் வண்ணமாக இந்த கூண்டு என்பது ஏற்றப்பட்டுகிறது. தற்போது இது முன்னுக்கு பின் முரணாக உள்ளது. நேற்று அறிவிப்புக்கும் தற்போது அறிவிப்புக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது. காரணம் 10 எண் கூண்டு ஏற்றப்பட்டும் 1, 2, 3 இப்படி 4 ஒவ்வொரு கிலோமீட்டர், அதாவது கிலோமீட்டர் நெருங்க அதன் கூண்டுகளில் மாற்றம் ஏற்படும். புயல் உருவாகி இருக்கிறது, புயல் நெருங்கி கொண்டிருக்கிறது, புயலின் தாக்கம் அதிகமாகும், புயல் எங்கே கரையை கடக்கப் போகிறது என்பது தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு கூண்டுகளாக ஏற்றப்படும். ஆனால் நேற்று 2ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டு திடீரென தற்போது 7ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டது. வானிலை ஆய்வு மையத்தின் ஒரு அலட்சிய போக்கு கூட சொல்லப்படுகிறது. பல்வேறு சமூக ஆர்வலர்கள் இதை தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், மீனவர்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட மாவட்டத்துக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த கூண்டு என்பது வானிலை மையம் மூலம் ஏற்றப்படுகிறது. ஆனால் 2ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டு அதன் பிறகு 7ஆம் எண் கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. இதுவே ஒரு முரண்பாடான ஒரு கருத்தாக சொல்லப்படுது. இருந்த போதும் கடலூர் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசின் அறிவுரையின்படி கடலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கடல் எந்த அளவுக்கு கடல் சீற்றமாக உள்ளது, காற்றின் வேகம் எப்படி உள்ளது, அதற்கு பொதுமக்கள் எப்படி காப்பாற்ற வேண்டும், பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள் எப்படி செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்த புயலானது இன்று இரவிலிருந்து நாளை காலைக்குள் கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த சமயத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் என்று சொல்லப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் தற்போது தீயணைப்புத்துறை, தேசிய பேரிடர் குழு உள்ளிட்ட அனைவரும் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். மாவட்டத்தில் தற்போது மழை என்பது முற்றிலுமாக நின்றுவிட்டது. காலையிலிருந்து வானம் மேகமூட்டமாக இருந்தது. தற்போது மழை வர மேகம் மட்டுமே தற்போது உள்ளது. பத்மபிரியா. ஸ்ரீதர், அதிகாரிகள், மாவட்ட நிர்வாகம் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக நீங்க சொன்னீங்க. கடந்த ஆண்டு மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த கடலூர் மக்கள் மழையினால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்க? அவங்க எந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்காங்க? குறிப்பாக ஒவ்வொரு பருவகால சமயத்திலும் கடலூர் மாவட்டத்தில் இதுபோல் பாதிப்பு வரும் என்பதற்காக கடலூர் மாவட்டம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் தயாராக இருப்பார்கள். காரணம், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த மாதங்களில் தொடர்ந்து மழை பாதிப்பு என்பது தொடர்ந்து இருக்கும். அந்த சமயங்களில் பொதுமக்களுக்கு தொடர்ந்து இதுபோல் அறிவுறுத்தப்படுத்தப்படும். குறிப்பாக மின்சாரம் பாதிப்பு என்பது கடலூர் மாவட்டத்தில் இதுபோல் மழைக்கால சமயத்தில் அதிகரிக்கும். அதுபோல் இந்த ஆண்டு ஏற்படக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 1000 மின் ஊழியர்கள் இங்கு குவிக்கப்பட்டு மின்கம்பங்கள் சாய்ந்தால் உடனடியாக அவர்களுக்கு மின்சாரம் தர வேண்டும். காரணம், அரசு தெரிவிக்கும் தகவல்களை வானொலி மூலமாகவோ அல்லது தொலைக்காட்சி மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வதந்திகளை நம்பக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மின்சாரம் கொடுக்கும் முயற்சியில் தான் முதலில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தேவையான தண்ணீர் வசதிக்காக மின்சாரம் என்பது உடனடியாக தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் மின்சாரத்தில் அதிகமாக கவனம் செலுத்தப்படுகிறது. குடிநீருக்காகவும் மின்சாரம் தேவைப்படும் என்பதற்காக மின்சாரத்தில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். அதேபோல் சுகாதாரத்துறை மூலமாக மருத்துவ குழுக்கள் இங்கே அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. பத்மபிரியா.